இவற்றில் முன்னதாவது அபராதம் என்று நிச்சயிப்பதனாலேயே நிவர்த்தி ஆகின்றது. இதுல ஃபர்ஸ்ட் அபராத வாசனை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னு சொல்றாரு. இது இதனால் இப்படியாக இருக்கின்றது என்ற ஒரு சரியான ஒரு புத்தி ஞானம் ஏற்படுவதனாலேயே அது மறைகிறது. எனக்கு அபராத வாசனை இருக்கின்றது, அஞ்ஞானம் இருக்கின்றது, அஞ்ஞானத்தினால் நான் என்னை வேறொன்றாக அறிகின்றேன், ஆனால் அது நான் அல்ல, என்னுடைய உண்மையான சொரூபம் இதுதான் என்று தவறான புரிதல் இருப்பதை சரியான புரிதலுக்குள் நாம் கொண்டு வரும் பொழுது, சரியான அறிவில் நாம் நிலை பெறும் பொழுது இந்த அபராத வாசனை இல்லாமல் போகிறது. இது சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா வெரி காம்ப்ளிகேட்டட். கயிறை தான் பாம்பா பாக்குறோம். ஏன் பாக்குறோம்? லைட்டா ஒரு மங்களா தெரியுது, அரை இருட்டுனால நமக்கு பாம்பா தெரியுது. அப்ப இருக்கிற வஸ்து கயிறு, ஆனா பாம்பா தெரியும் போது நமக்கு பயமும் ஒரு நடுக்கமும் ஏற்படுது. வேறு ஒன்றாக பார்ப்பதினாலேயே அது வேறு விதமான அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது. இந்த உலகத்தையும் உறவுகளையும் உடலையும் நம்ம உள்ளத்தையும் உண்மையாக என்று நாம் நினைப்பதனாலேயே அதை நாம் மாற்றுவதற்கும் அதை நாம் சரி செய்வதற்கும் அல்லது எதையோ ஒன்று செய்வதற்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை நிலைநிறுத்துவதற்கான ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இது எதுவும் நித்தியமானது அல்ல. நித்தியமானது எது என்று நமக்கு ஞானம் புரிந்தாலே போதும், இந்த அபராத வாசனை விலகி விடுகின்றது. இது முதல் விஷயம். அப்ப அது புரிஞ்சிச்சுனாலே போதுமா, ஞானம் அடைஞ்சிடலாமான்னா அடுத்து அவர் சொல்ல வர்றாரு அதுக்கான பதில்கள். இரண்டாவது என்னது? கர்ம வாசனை. ஒரு ஜென்மத்திலாவது அல்லது அநேக ஜென்மத்திலாவது ஈஸ்வரனுடைய பிரசாதத்தினால் நிவர்த்தி ஆகிறதே என்று மற்ற கோடி யுக்திகளினாலும் ஒளிவது அன்று. கர்ம வாசனை என்பது எப்படி நிவர்த்தி ஆகிறது அப்படின்னா, பல ஜென்மங்களோட எடுத்து 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 நம்ம மெச்சூர் ஆகிட்டே வரோம். நம்ம பக்குவப்பட்டுக்கிட்டே வர்றது. அந்த பக்குவப்படுறதுக்கு காரணம் என்னன்னா பகவான் பரமாத்மாவுடைய பிரசாதம் அப்படிங்கிறார். அவருடைய பிரசாதம்னா என்ன? நமக்கு ஜாத் போகம் ஆயுர் என்ற இந்த மனித சரீரம் கொடுக்கணும். மனித சரீரம் கொடுத்தா மட்டும் பத்தாது. வாழ்க்கையில இந்த வாழ்க்கையோடைய உண்மைத்தன்மை என்ன, பொய்த்தன்மை என்ன என்பதை உணரக்கூடிய அளவுக்கு புத்தி இருக்கணும். அனுபவங்களை கொடுக்குற அளவுக்கு மக்கள் நம்மளை சுத்தி இருக்கணும். சூழ்நிலைகள் இருக்கணும். எல்லா விதமான இந்த உலகமும் நம்மை நோக்கி பார்த்து நான் யார் என்று எனக்குள்ள விழிப்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும், அது துக்கமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், வேற எந்த ஒரு சூழ்நிலையினால் என்னை விழிப்படைவதற்கு உண்டான அந்த ஒரு வாதாவரணம்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸும் பீப்புளும் கிரியேட் பண்றதே யார் கிரியேட் பண்றா? பகவான் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால. அப்ப அது கிரியேட் பண்றது மட்டும் கிடையாது. அந்த கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி இருந்து சொல்வதற்கு குருமார்களையும் ஞான குருமார்களையும் அவதார புருஷர்களையும் அப்பப்போது ஞானிகளையும் உருவாக்கி அவர்கள் மூலியமாக அந்த ஈஸ்வர சக்தி சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அப்ப அது யார் பண்றா? எல்லாரும் எங்கெங்கயோ இருக்கிறோம், திடீர்னு ஒரு நாள் சந்திக்கிறோம். வாழ்க்கையில நம்ம பல வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு மனிதரை, ஒரு ஞானியோ எங்க வாழ்க்கையில நம்ம சந்திக்கிறோம், பார்க்கிறோம். பார்த்த உடனே நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுது, ஒரு விதமான ஒரு பந்தம் ஏற்படுகின்றது. சரி, இதை நோக்கி பயணிக்கின்றோம். நிறைய பேருடைய லைஃப்ல அங்கங்க பல பேருடைய மகான்களுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தோம்னா அங்கங்க எதாச்சும் சடனா பல பேருடைய வாழ்க்கையில அவர்கள் தென்படுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையே மாறுகிறது. அதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா ஈஸ்வரனுடைய பிரசாதத்தினாலேயே. இதை நாம எப்படி எடுத்துக்கலாம்னா, அவங்களுடைய பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்ந்து நம்ம செய்யப்பட்ட பாவ புண்ணிய கர்மங்களுடைய விளைவு. சரி, அப்ப எங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் கேட்கணும்னு உங்களுக்கு ஈஸ்வரன் நிர்ணயிச்சிருக்கிறான். அதை புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு இந்த நேரத்துல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரீங்க, இதை ஏதோ புரியணும் தெரியணும்னு நினைக்கிறீங்கனாலே உங்களுடைய பாவ புண்ணியத்துல நீங்க ஆன்மீகத்துக்கு வரணும் என்றும் ஞானத்தை சார்ந்து கேட்கணும் என்றும் அதுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் தொடர்ந்து ஓயாம பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றதும், அவர் பேசினாலும் எனக்கு அது கொஞ்சமாச்சு கேட்கட்டும் அப்படிங்கிறதும் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்குது. இல்லாட்டா நம்ம சந்திச்சிருக்கவே மாட்டோம், பார்த்திருக்கவே மாட்டோம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மனிதர்களை கடந்து போன மாதிரி கடந்து போயிட்டே இருந்திருப்போம். இந்த விஷயம் நமக்கு வரணும்னா அது ஈஸ்வரனுடைய கிருபா, ஈஸ்வரனுடைய கருணை.
அவர் ஏன் கருணை பண்றாருன்னா, நம்மளுடைய தேடுதல் நமக்கு தெளிவா இருக்குது, நமக்கு இது வேணும்னு நம்ம கேட்டிருக்கோம், பிரார்த்திச்சிருக்கிறோம், நம்ம உள்ளுக்குள்ள உணர்வாக நாம இதை வேண்டியதுனால அவர் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. இதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை பொறுத்து இருக்குது. ஆனா அவர் சூழ்நிலைகளை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார். வாழ்க்கையில் இந்த மாதிரியான சத்தியங்களை வந்து நம்ம நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே இருப்பார். நாம் அதை தட்டி கழிப்பதும் அதை டக்குன்னு பிடித்துக் கொள்வதும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை பொறுத்து இருக்கு. அது அவரே வந்து உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டாரு, அதையும் வந்து உள்ளுக்குள்ள செய்ய மாட்டார். அந்த ஃப்ரீடம் நம்மகிட்ட தான் இருக்கு. அதனால இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இரண்டாவதான ஒரு ஜென்மத்திலாவதும் அல்லது அநேக ஜென்மங்களாவது ஈசனுடைய பிரசாதத்தினால் அவர் வந்து இந்த உபதேசங்களை குருவாகவோ அல்லது வேறு விதமாகவோ எப்படியோ நம் வாழ்க்கையில் உணர்த்தி இந்த வாசனைகளிலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சிகளை கொடுப்பார். அது இல்லாம வேற என்ன யுக்திகளை நீங்கள் கையாண்டீங்கனாலும் இந்த கர்ம வாசனையிலிருந்து விடுபட முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாரு. மற்ற கோடி யுக்திகளினாலும் ஒளிவது அன்று. இப்ப தெரியுதா வாழ்க்கையில நமக்கு எதுக்கு வந்து ஒரு குரு தேவைப்படுது அப்படிங்கிறது. இதெல்லாம் ஈஸ்வரனுடைய கிருபா அப்படிங்கிறாரு. மூன்றாவது, வைராக்கியம் முதலிய நற்சாதனங்களால் நிவர்த்தி ஆகின்றது காமவாசனை. காமவாசனை எதனால நிவர்த்தி ஆகுது? வைராக்கியம், விவேகம் போன்ற நல்ல சாதனைகளினால், வழிகளினால் நிவர்த்தி ஆகுது. விவேகம், வைராக்கியம், சமாதி சர்க்க சம்பத்தி, சமம் தமம் உபரமக திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி ஆசனம். அப்ப யோகத்துல ஒரு அஷ்டாங்க யோகம்னு சொல்லப்படுது. இதுல வந்து விவேக, வைராக்கியம், சமாதி சர்க்க சம்பத்தின்னு இந்த வாழ்க்கை மனித சரீரத்தை நாம் எதை நோக்கி நம்ம என்ன சாதனைகள் மூலம் நம்ம தயார்படுத்துறோம், அந்த தயார்படுத்துறது தான் இங்க சொல்லப்படுது. எதுக்கு? விவேகமும் வைராக்கியமும் கொண்டு வந்து இந்த உடலை தயார்படுத்துவதையும் மனதை தயார்படுத்துவதனாலே இந்த காம வாசனைகளிலிருந்து விடுபடுகின்றோம். இப்ப தெரியுதா சாதன சதுஷ்டயம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது? சாதன சதுஷ்டயம் நம்மளுடைய இந்த காம வாசனைகளை குறைப்பதற்கான ஒரு வழி. அப்ப சாதனை எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல முக்கியம், சாதனை முக்கியம், குருவோடைய கருணை முக்கியம், ஈஸ்வரனுடைய கருணை தான் குருவோடைய பிரசன்ஸ். சோ இது எல்லாமே தேவை. இதை பயன்படுத்தி நம்ம நம்மளுடைய அபராத வாசனையிலிருந்து விடுபடணும். இது எவ்வளவு ப்ராசஸ் உள்ள ஓடிட்டு இருக்கு பாருங்க. இப்ப மூன்றாவது, வைராக்கியம் முதலிய நற்சாதனங்களால் நிவர்த்தி ஆகின்றது என்றும் தோஷ திருஷ்டியினாலே வைராக்கியம் உண்டாகிறது என்றும் ஒரு காலம் வேறு விதத்தால் ஆகாது. அதாவது ஒன்றிலே இருக்கக்கூடிய தவறை நாம் உணர்வதனாலேயே நமக்குள் வைராக்கியம் ஏற்படுகிறது. அதாவது விவேகத்தினால் வைராக்கியம் ஏற்படுதுங்கிறார். விவேகம்னா என்ன? எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அனித்தியம், எது நிலையானது, எது நிலையற்றது, இதை பற்றின சரியான ஒரு அறிவு, ஒரு புரிதலை தான் நம்ம விவேகம் சொல்லுகிறோம். இப்ப நெருப்புல கை வச்சா சுடும் அப்படிங்கிறது ஒரு அறிவு. இது இருந்துச்சுனாலேயே நம்ம நெருப்புல கை வைக்க மாட்டோம். இல்ல அது எப்படி, நான் கை வச்சு பார்த்தாதான் எனக்கு தெரியும்னா கை வச்சு சுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுல இருக்கக்கூடிய தவறை நாம் தெரிவதனாலேயே இந்த நெருப்புல கை வைக்காம நம்ம தடுக்கிறதுனாலேயே நம்ம அதுல இருந்து தற்காத்து கொள்கிறோம். சில இப்ப பல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இந்த குடி பழக்கமோ மது பழக்கமோ அல்லது புகைப்பிடித்தலோ இல்ல வெவ்வேறு விதமான பழக்கங்கள் உடலுக்கும் கேடு, மனதுக்கும் கேடு, உறவுக்கும் கேடுன்னு சொல்லப்படுது. இப்ப இதெல்லாம் தவறு என்று நமக்கு புரிவதனாலேயே அது பக்கம் போகாம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை முறையில் அது பழக்காததுனாலேயே அது பக்கம் போகாம இருக்கிறதுனாலே நம்ம பல விஷயங்கள் வந்து நம்மளை தற்காத்துக் கொள்கிறோம் அல்லவா? அது போல இந்த உலகத்தை பற்றியும் மனதை பற்றியும் அனைத்தையும் பற்றியும் சரியான புரிதல் இருப்பதினாலேயே நாம் நமக்குள்ள வைராக்கியம் ஏற்படுகின்றது. தோஷம், அதுல இருக்க தப்பெல்லாம் பார்க்க 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 சரி எது என்று நம்ம நோக்கி திரும்புகிறோம் அப்படிங்கிறாரு. அப்ப நமக்குள்ள ஒரு வைராக்கியம் ஏற்படுகிறது. அந்த வைராக்கியம் மனதிற்கு பலத்தை கொடுக்கின்றது, மனதை காம வாசனைகளிலிருந்து விடுபடுகிறது. சரி, ஏன் அந்த வைராக்கியம் வேணும், விவேகம் வேணும்னா இந்த மனசுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லைன்னா அது போன பக்கம்லாம் போய் மேயுது. அது பாட்டுக்கு அது பாக்குறதெல்லாம் ஆசைப்படுது, பாக்குறதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது. ஒரு தர்மமோ ஒரு வரைமுறையோ எதுவும் கிடையாது இந்த மனதுக்கு. மனதை பொறுத்த வரைக்கும் நீ என்ன வேணாலும் செய்ப்பா, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டா
அது என்ன பண்ணும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றுலயும் அப்படியே அது உலண்டு 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 எல்லாத்துலயும் என்னது, அது வாய் வைப்பது போல அனைத்திலும் என்னது போயிட்டே இருக்குமே தவிர ஒரு கண்ட்ரோலே இருக்கவே இருக்காது. எதுக்கு தர்மத்தை வச்சிருக்காங்க, எதுக்கு வாழ்க்கையில கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க, எதுக்கு வாழ்க்கையில ஒரு வரைமுறைகளை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மனதுக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஃப்ரீடத்தை கொடுத்து பாருங்க, கல்ச்சர் இல்லாம விட்டு பாருங்க. இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு உலகம். உனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து பார்த்தா மெச்சூரிட்டி இல்லாம ஃப்ரீடத்தை கொடுத்தீங்கன்னு நினைச்சுங்களேன், அந்த ஃப்ரீடம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படும். குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி ஆயிடும். ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தைக்கு எது உன்னை எது வந்து சரி தப்புன்னு தெரியாது. தாய் என்ன பண்றாங்க, அம்மா அங்க போவாத, இங்க இரு, இது பண்ணாத, அது பண்ணாத, அதை பாதுகாக்கிறாங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல, அதுக்கு தெரியாது. அது தெரியாம போய் எங்கேயா கை வச்சிரும், எங்கேயா விழுந்துரும், எதையாவது மாத்தி போட்டுரும், உடைச்சிரும். அப்ப அதனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் மத்ததை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் நீங்க போக கூடாது, இங்க வரக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோல் அங்க தேவைப்படுது. அது ஒரு அதட்டுதலா இருந்தாலும் அது நல்லதுக்கு தேவைப்படுது. அது போல மனதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில கட்டுப்பாடுகள் தேவைப்படுது. இது நீ செய்யணும், இது செய்யக்கூடாது, இது நியமம், இது யமம், இது நியமம், இது செய்யத்தக்கது, இது செய்யத்தக்கதல்ல, இதுதான் நீ ஃபாலோ பண்ணணும், இது ஃபாலோ பண்ணக்கூடாது. ஈவன் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருந்தாலும் வாழ்க்கைக்கு, மனிதனுக்கு, மனதுக்கு சில கட்டுப்பாடுகளோட தான் அவன் இயங்க வேண்டும், பக்குவம் இல்லாதவனுக்கு. அன்லஸ் நமக்குள்ள எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா யூ ஆர் அவுட் ஆஃப் பியாண்ட் ஆல் த ரூல்ஸ். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் ஆனிச்சுன்னா அவங்க ஞானிகள் ஆயிடுவாங்க. அப்ப நம்ம அந்த பக்குவம் வர வரைக்கும் நமக்கு சில கட்டுப்பாடுகள் தேவைப்படுதுங்கிறார். இல்லாட்டினா நம்மள அறியாம போய் நெருப்புல குதிக்கிற மாதிரி, குழியில விழுற மாதிரி நம்மள இன்னும் துக்கத்துல போட்டுக்குவோம் அப்படிங்கிறார். அதுக்குதான் நம்மளுடைய கல்ச்சரா இருக்கட்டும், நம்மளுடைய சனாதன தர்மமா இருக்கட்டும், நம்ம முன்னோர்களா இருக்கட்டும், குடும்பம், வாழ்க்கை, ஒரு ஸ்ட்ரக்சர், இத சோசியல் ஸ்ட்ரக்சரை ஏன் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, தன்னை அறியாம அவன் போய் குடியிலே விழுந்து துக்கப்படக்கூடாது என்பதற்காகவும், மனமானது இயல்பாகவே தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் துக்கத்தை நோக்கி, ஆசாபாசங்களை டெம்பரவரி ஹாப்பினஸ் நோக்கி ஈர்த்து கொண்டு இருப்பதுதான் மனதனுடைய சுபாவம். அப்ப அதுக்கு ஒரு பேரிகார்ட் போடணும்னா இந்த மாதிரியான சிஸ்டம் தேவைப்படுது. இல்ல அப்படின்னு வச்சுங்களேன், நீ என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்ட்டு கம்யூன்ல சொல்ற மாதிரி விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் அவனுக்கு ஞானமாவது இதாவது அது வாட்டுக்கு இருக்கும். சோ அததான் இங்க சொல்ல வர்றாரு. இங்கே கூறிய வாசனைகள் சொற்பமாயும் ஏராளமாயும் இருக்கும். வித்தியாசத்தால் அதற்கு தகுந்தபடி சொற்பமாவது ஏராளமாவது தோஷ திருஷ்டியை அபேட்சிக்க வேண்டும். நம்முடைய வாசனைகளுக்கு ஏற்றார் போல் விவேகத்தையும் வைராக்கியத்தையும் மாற்றி மாற்றி நமக்குள்ள தெளிவுபடுத்தி மேல் நோக்கி எடுத்து வர வேண்டும்.